வணக்கம். இன்றைய வாரத்தின் 2ஆம் வகுப்பு. ஆனால் உங்களுக்கு முதல் வகுப்பு. ஏனென்றில் தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு வகுப்புகள் இல்லை திங்களன்று. இப்பொழுது பாடநூல் பக்க எண் 33 விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம். இது ஒரு கற்பனை கதை. நரசிம்ம பல்லவர் ஒரு பெண்ணை பார்த்து அந்த மாமல்லபுரம் உருவான கதையை கூறுவதாக அமைந்துள்ளது. கயல் என்கிற ஒரு பெண் சிறுமி மறுநாள் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா செல்ல போகிறாள் பள்ளி மூலம். அவளுடைய கனவில் வந்த கதையே உங்களுக்கு கதையாக பாடமாக தரப்பட்டுள்ளது. மனம் கவரும் மாமல்லபுரம். நுழையும் முன் கலைகளிலும் இலக்கியங்களிலும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு. அவற்றை பற்றி காண்போம் வாருங்கள். உங்கள் பாடப்பகுதியில் உள்ள அந்த சிற்பங்களை காணும்போது இது ஒரு சிற்பக்கலை நிறைந்த இடம் என்று உங்களுக்கு தோன்றும். ஆம், இதுவே மாமல்லபுரத்தின் ஒரு பகுதி. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அவள் கண்டது கனவு. அந்த கனவே உங்களுக்கு பாடமாக அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அவள் கண் திறந்து பார்க்கும் பொழுது ஒரு சிற்பங்கள் நிறைந்த இடத்தில் அவள் இருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது தொலைவில் குதிரையில் ஒரு நபர் வந்து கொண்டிருப்பது தெரிகிறது. அவரை அருகில் வந்து பார்க்கும் பொழுது அவர் குதிரையில் இருந்து இறங்கினார். அவர் அரசர் போன்ற தோற்றத்தில் இருந்தார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். பாடநூல் பக்க எண் 34. நான் பல்லவ அரசன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போர்னா இந்த ரெஸ்லிங் பண்றாங்கல்ல அதான். அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் மதி கயல். மா தி கயல், மா தி கயல் என்று 2 பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, மா தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள், அதாவது இனிஷியல். என் அம்மா பெயர் மங்கை, அதனால மா. என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்துக்கள் தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளேன். இதுல என்ன தெரியுது? இந்த காலத்துல அப்பாவுடைய பெயரை இனிஷியலா போடுவோம். இதுல அம்மாவின் ஈன்றெடுத்தவள், அவளுக்கும் மதிப்பு கொடுக்கும் வரையில் அவளுடைய பெயரையும் முதல் எழுத்தாக கொள்ள வேண்டும், தலைப்பெழுத்தாக கொள்ள வேண்டும் என்று இதிலிருந்து நாம் அறிகிறோம். அப்படியா? மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவள் முன் தேர் போன்ற கோயில் அமைப்புள்ள ஒரு கற்சிலைகள் உள்ளது. இது கோயிலா தேரான்னு தெரியல, அதை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கயல் அந்த வந்த அரசரிடம் கூறுகிறாள். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி வைக்கப்பட்ட கோயில் இது. ரதம் தேர் போன்ற ரதம்னா தேர், கார். இதனால் இதனை ரத கோவில் என அழைக்கிறோம். இது ரதம் போன்ற அமைப்புடன் இருக்கறனால கார் ஃபெஸ்டிவல் சொல்றோம் இல்லையா, கோணியம்மன் தேர்னா அதுதான். அத இங்கிலீஷ்ல தேருக்கு கார் தான் சொல்லுவாங்க. அந்த போல இருக்கறனால இத ரத கோயில் என அழைக்கிறார்கள் என்ற மாமன்னர். கயல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள், மொத்தம் 5 ரதங்கள் உள்ளன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விட்டத்திற்கு பஞ்ச பாண்டவர். ஏன்னா பஞ்சம் என்பது சான்ஸ்கிரிட்ல 5, சமஸ்கிருதத்துல. அப்போ இது 5 ரதங்கள் இருக்கனால பஞ்ச பாண்டவர். இன்னொன்னு பஞ்ச பாண்டவர்னா பாண்டவர்கள் 5 பேர், அதாவது குந்தி பாண்டுவின் மைந்தர்கள் 5 பேர். தர்மர், பீமர், அர்ஜுனர், சகுலன், சகாதேவன், அதுபோல 4 பேர் இருக்காங்க. அப்போ வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவரால் அல்லவா? அப்போ இதெல்லாம் பஞ்ச பாண்டவர்கள்னா எப்போ? மகாபாரதம் அந்த காலத்துல நீங்க இருந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த கயல் அந்த அரசரை பார்த்து கேட்கிறாள். ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 7th செஞ்சுவரியை சேர்ந்தவன் என்று அவர் சொல்கிறார். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இதையெல்லாம் செய்யறதுக்கு எங்கேருந்து கல்லை கொண்டு வந்தீங்க? இங்கேயே இருந்து பாறைகள், இங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய ராக்ஸ் பாறையை வச்சுதான் செஞ்சோம்.
தெரிந்து கொள்வோம். மாமல்லபுரத்துல நீங்க சுற்றுலா சென்றீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க சென்றிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இனிமே செல்றவங்க போறவங்க எதெல்லாம் பார்க்கணும்? அர்ஜுனன் தபசு, கடற்கரை ஒட்டிய கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கால் யானை, ஒரே கல்லால் செய்யப்பட்ட யானை, பாறைகளை குடைந்து குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் என்று உங்கள் பாடநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது பாடநூல் 35க்கு வருவோம். அப்படியா, இவற்றை கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? ஒரு பாறையை இந்த மாதிரி டெம்பிளா ஆக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தாட் வந்தது அப்படின்னு அந்த சிறுமி கயல் அந்த அரசர் வேடத்தில் இருக்கும் அந்த மன்னனை பார்த்து கேட்கிறார். அப்புறம் அவர் நடந்த கதைகளை உரைக்கிறார். அவர் சிறுவனாக இருந்த பொழுது அந்த வெயிலின் உதவியால என்ன ஆச்சு, ஒரு நாள் அவர் தன்னுடைய தந்தையுடன் கடற்கரை சென்றார். யார்? அந்த அரசர் வேடமிட்ட அந்த பெரியவர். அப்போ அவர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாறையினுடைய நிழல் தரையில் மணலில விழுந்தது. அப்போ அதை அவர் அப்பாவிடம் காட்டி, அப்பா இது யானை போல இருக்கே இந்த பாறை அப்படின்னு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அதோ அந்த பாதி குன்று மாதிரி பெரிய பெரிய இதா இருக்கு, அது பாரு கோயில் மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, அந்த பாறைய அந்த மலைய கோயிலாகவும் அதற்கு முன்னாடி நிற்கும் யானை போல இந்த பாறையை செஞ்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தன் தந்தையிடம் வினவ, அவர் தந்தையும் இது நல்ல செய்தி, இங்க இருக்கிற அனைத்து பெரிய பெரிய பாறைகளையும் குடைந்து பல பல சிற்பங்களாக செஞ்சிடலாம், அப்ப இது ஒரு சிற்ப கலைக்கூடம் ஆகிவிடும் என்று செய்ததான் இப்படிப்பட்ட கோயில்கள் அமைந்ததற்கான காரணம் என்று உரைப்பதாக கயலிடம் கூறுகிறார். இதுவே இந்த பத்தியினுடைய மைய கருத்து. இப்பொழுது பத்தியை பார்க்கலாம். நான் சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தையாம், நரசிம்மா, இது யானை போலத்தான் இருக்கிறது, அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டாள் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அப்பொழுது அவர் எதிரில் தோன்றியவர் யார்? இந்த நாட்டை ஆண்டு கொண்ட ஒரு பல்லவ மாமன்னர். அவர் சொல்லி இந்த ஊரை அமைத்தவர் யார்? அவருடைய தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். இவர் சிற்ப பணி தொடங்கியது. இவர் சொல்றதுனாலதான் இந்த கடலை ஒட்டிய இந்த பாறைகள் அனைத்தும் சிற்பமாக ஆகிய காரணமாகும். அன்றிலிருந்து சிற்பக்கலை தொடங்கியது. அதுல ஆரம்பிச்சு முடியுமா? உடனே முடியுமா? அவர் இறந்த பின்பு இவருடைய காலம் வந்தது. அதாவது அவள் கனவில் தோன்றி அந்த குதிரை மேல் ஏறி வந்த அந்த மன்னரை போன்று இருக்கும் தோற்றமளிக்கும் நரசிம்ம பல்லவருடைய காலமும் வந்தது. அப்போ அதுக்கப்புறமா அவருடைய பையன் காலம், அதுக்கப்புறமா அவருடைய பேரன் காலம்லாம் வந்தது. இந்த 4 காலங்கள் தொன்று தொட்டு தோன்றியதால் இப்படிப்பட்ட சிற்பங்கள் இந்த ஊரில் ஏற்பட்டன. 4 தலைமுறைகளும் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமையுடன் கூறினார் மாமல்லர். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது, இப்படியே இதை ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கிறது என்றாள் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறி அவளை கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். அந்த மாமல்லர் என்கிற பெயருடைய நரசிம்ம பல்லவர் அவளை வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. இருவரும் அர்ஜுனன் தபசு என்ற பாறையின் முன் வந்து நின்றனர். அதாவது தேவலோகத்தில் சிவனுக்கு தலையில் இருக்கும் அந்த கங்கையை நம் பூமிக்கு கொண்டு வந்தவரே அந்த பகீரதன் என்கிற அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அந்த கங்கையை நம் பூமிக்கு கொண்டு வருகிறான். இதுவே அர்ஜுனன் தபசு. அந்த இடத்தை அவர் காண்கிறார். இதுதான் அந்த பாறையின் சிற்பங்களிலேயே மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் அமைந்தது என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிரற்றவை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன. இப்போ அந்த பாறையில பல கலை நுட்ப சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. அதுல குதிரை, யானை, பறவைகள்லாம் இருக்கு. அதை பாக்குறப்போ நேர்லயே பறவைகள் இருப்பது போல இருக்கின்றனவே. அது கூட உங்க பாடப்பகுதியில அந்த சிற்ப பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது படமாக. அதை பார்த்து உணருங்கள். இப்பொழுது பாடநூல் பக்க எண் 36
ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள், 150க்கு மேல சிற்பங்கள் உள்ளன. அங்கே ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவர்களுடைய உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிய போல அழகாக ஒரு தவம் செய்யும் ஒரு முனிவர் என்ன பண்றாரு, கையை தூக்கி தவம் செய்வது போலவும் அவருடைய உடல்ல இருக்கிற நரம்புகள் எலும்புகள் கூட வெளியில தெரிகிற போல சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆம் கயல், அவர் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. அர்ஜுனன் யாரு? பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர். இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு இந்த சிற்பம் இதுல செதுக்கப்பட்டனால ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருந்தார்கள். அதனால அதற்கு அர்ஜுனன் தபசுன்னா தவம் செய்வதுன்னு அர்த்தம். இதனை பகீரதன் தவம். அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர் பகீரதன் தவம், பகீரதன் பெயர். அர்ஜுனனுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல பகீரதன்ங்கிறது அவருடைய ஒரு பெயர். அப்படியா? இந்த இடத்தில் 2 பாறைக்கும் இடையே, அதுல 2 ராக்ஸ்க்கு நடுவுல நீர் வடிவது போல ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது. அவருடைய எண்ணமே என்ன? தலையில் கங்கையை சாபமிட்டு முடிசூட்டி கொண்டிருக்கும் சிவனை நோக்கி தவம் செய்வதாக கதை. அந்த கங்கையை அவர் பூமிக்கு கொண்டு வருவதாக தான் அவருடைய தவம் அமைந்திருக்கிறது. எனவே இது பகீரதனின் தவம், அர்ஜுனனின் தபசு என்று படுகிறது. மழை காலங்களில் அந்த ஓட்ட வழியாக, அந்த துவாரத்தின் வழியாக அந்த தண்ணி வரும் பொழுது அந்த சுவடு தான் நீங்க தண்ணி பார்க்கறாப்புல சுவடு அமைந்திருக்கிறது. அப்போ நிஜமாவே அர்ஜுனன் தபசு பண்றப்போ அந்த கங்கை பூமிக்கு வருவது போல அமைந்துள்ளது. இதுவே மழைக்காலத்தில் இதன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போல இருக்கும் என்றால் எவ்வளவு ஒரு கற்பனை சக்தியோட அந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவைனா ஸ்வான், உடும்புனா அது பிடிச்சுக்கும் கைய, அது ஒரு வகையான ரெப்டைல். அது கையை பிடிச்சதுன்னா அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும், நம்ம இறந்துருவோம். அது மிருக காட்சி சாலைகள்லாம் நீங்க பார்க்கலாம். குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போல. மான் டியர் மூஞ்சி அப்படி தன்னை காலால் அப்படியே சொரிஞ்சுக்கிறாப்ல, தன்னுடைய அரிப்பை சொரிந்து கொள்வது போல அமைந்துள்ளது. அது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போல தோன்றுகிறது என்று இப்படி ஒவ்வொரு கலை சிற்பங்களையும் அந்த கயல் என்பவள் உன்னித்து பார்த்து கேட்கும் கேள்விகளுக்கு அந்த மன்னராகிய அவர் பதில் சொல்வதாக இப்பாடம் அமைந்துள்ளது. இங்கு இன்னும் இதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன. கயல், இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் இது போதாது. இந்த ஊரின் பெயர் என்னையா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பக்கலை உள்ள பெரிய இடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை 4 வகைப்படும். ஒரு சிற்பம் செய்யணும்னா, ஒரு சிலை செய்யணும்னா அது 4 வகைகளாக செய்யலாம். குடைவரை கோயில், மலையை குடைஞ்சு செய்யறது. ஒற்றைக்கல் கோயில், ஒரே கல்லால செய்யறது. கட்டுமான கோயில், நம்ம கட்டிட்டு அதை சிற்பமா வறுக்கிறது. புடைப்பு சிற்பங்கள்னா நிறைய ஒரு கல்லிலேயே நிறைய சிற்பங்கள் வடிப்பது. இது போன்ற 4 வகைகள் காணப்படும் ஒரே இடம் இது மாமல்லபுரத்தில். இது அனைத்து வகையிலும் காணப்படுகிறது. மலையை குடைந்து செய்திருக்கிறார்கள், பாறைகளை குடைந்து செய்திருக்கிறார்கள், பின்பு கல்லை செதுக்கி செய்திருக்கிறார்கள், பின்பு ஒரே கல்லில் நிறைய சிற்பங்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பாடநூல் பக்க எண் 37க்கு வருவோம். கயல் சிந்தித்தவர், உங்கள் பெயர் என்ன? மாமல்லனா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், என் பெயர் 2க்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே. அப்போ இது நீங்க மாமல்லபுரம்ங்கிறீங்க, உன்னுடைய பெயர் மாமல்லன்றீங்க, அப்ப 2க்கும் தொடர்பு இருக்கிறதே என்றார் கயல். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம். இவர் கேள்வி கேட்டதுனாலதான் அவருடைய தந்தையான மகேந்திர பல்லவர் இந்த சிற்பக்கலை கூடமாகிய இந்த ஊரை அமைத்தார். எனவே என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மாமல்லபுரம் என்பது இப்பொழுது திரிந்து மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள். இது அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சென்னையை அடுத்த சில தொலைவில் இது அமைந்துள்ளது. யாரெல்லாம் செல்லவில்லையோ இந்த குறுகிய காலமாகிய இந்த கொரோனா காலம் முடிந்த பின் ஒரு முறை அனைவரும் மாமல்லபுரம் சென்று சிற்பக்கலையை பார்த்து வாருங்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல், உன்னோடு பேசிக் கொண்டிருந்ததில் நான் என்னுடைய யங் ஸ்டேஜ், இளமை காலத்துக்கே நான் போயிட்டேன் என்று உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மங்கை திருநாவுக்கரசு கயல். அப்போது கயல் எழுந்திரு என்கிற சத்தம் கேட்கிறது. அவள் இவை அனைத்தையும் கனவிலேயே காண்கிறாள். அவளுடைய பெற்றோர் கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே,
இன்னும் நீ எஜுகேஷன் டூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்த, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, தூக்கத்தில் நீ வேற எங்களுடைய பெயரை உரைக்கிறாயே. அதாவது அவங்களுடைய தந்தையின் பெயர் அவர் உரைப்பது போல இருக்கிறது அல்லவா கடைசி வரி. அப்போ மங்கை திருநாவுக்கரசு கயல் என்று தாயின் குரல், அவங்களுடைய அம்மா அவளை எழுப்பும் குரல் கேட்டது. இவ்வளவும் கனவா, இவ்வளவும் நான் கனவு கண்டேனா என்று நினைத்து மாமல்லபுரத்தை பற்றி முந்தைய வகுப்பில் ஆசிரியர் கூறியதை தான் நினைவில் கொண்டு படுத்ததினால்தான், உறங்கியதினால்தான் இவ்வளவும் என் கனவில் தோன்றியது என்பதை எண்ணி இன்று அவள் சுற்றுலா செல்லும் ஆசையில் தூங்கி எழுந்திருக்கிறாள். அதனால் இவளை எல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை அவள் இன்று நேரில் காணப்போகிறாள். அவள் நினைவாகவே அவள் என்ன பண்ணுகிறாள், மாமல்லபுரத்திற்கு இன்று சுற்றுலா செல்கிறாள் என்று எண்ணி மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானால் கயல். இது ஒரு கனவு காட்சி. எந்த ஒரு நரசிம்ம பல்லவரும் நேரில் உரைக்க மாட்டார்கள். மாணவர்களாக உங்களுக்கு அந்த மாமல்லபுரத்தில் தோன்றியது எப்படி, அங்கு தோன்றிய சிற்பங்கள் எப்படிப்பட்டவை என்பதை உரைக்கவே இப்படிப்பட்ட ஒரு கதை போன்ற அமைப்பை உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துள்ளனர். இதை நாம் கட்டுரை வடிவாக உங்களுக்கு உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் சென்று சுற்றுலா பற்றிய செய்திகளை நண்பர்களுடன், நீங்கள் இது தவிர பல சுற்றுலாக்கள் நீங்கள் சென்றிருந்தீர்களானால் அதை பற்றிய ஒரு தகவல்களை உங்கள் நண்பர்களுடன் கலந்து உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் பலவற்றிலே பெயர்களை பட்டியலிடுக. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், காஞ்சிபுரம் சிறந்த கோயில்கள் அமைந்த இடம், உதகை, ஊட்டி, கொடைக்கானல், ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு, இது போன்ற பல சுற்றுலா தலங்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அவைகளை எல்லாம் நீங்கள் செய்திகளை திரட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ் மேம்படும். இப்ப சிறுவினா மாமல்லம் எப்படி உருவானது, அதற்கு காரணமான நிகழ்வு, மாமல்லபுரத்தில் அர்ச்சனா தபசு பாறையில் உள்ள சிற்பங்களை பற்றி எழுதுக. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு குழுவிற்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு மாமல்லபுர சிற்பங்கள் பாறையில் செதுக்கப்பட்டவை, வேறு எதுல சிற்பங்கள்லாம் நம்ம செய்யலாம் உங்களுக்கே அதை பத்தி தெரியும். எதுலாம் நீங்க சிற்பங்கள் செய்வீங்க. குற்றாலம் கூட உங்களுக்கு ஒரு சுற்றுலா தலம் இல்லையா? அப்போ கருங்கல்ல செய்யலாம், மாக்கல் கோலெல்லாம் போடுவாங்க, அது பளிங்குக்கல், அதுல செய்யலாம், சலவைக்கல் அதுல செய்யலாம். அப்புறம் உலோகத்துல பொன், வெள்ளி, வெண்கலம், செம்பு. பொண்ணுன்னா கோல்டு, வெள்ளினா சில்வர்ல சில செய்யலாம். ஐடில் விற்குதே நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ்ல எல்லாம். வெண்கலம் நம்ம கோயில்ல பாக்குறது, செம்பு காப்பர்ல பண்ணலாம். மரம் ட்ரீயாலான உட்டுல பண்ணலாம். அப்புறம் தந்தம்னா என்ன, அந்த டஸ்க்ல பண்ணலாம். மெழுகு அதுல பண்ணலாம். இப்போ கலைகளுள் ஒன்று சிற்பக்கலை. அது போன்ற பிற கலைகள் பெயர் என்ன? ஓவியக்கலை, நடனக்கலை, எதுலாவது ஒரு ஆர்ட்ல, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, இல்லைன்னா நடனம் டான்ஸ்ல இருக்கணும், இல்ல பாட்டுல இருக்கணும், இல்லைன்னா கட்டடக்கலை, நம்ம சிவில் இன்ஜினியரிங், இல்ல கவிதை போயம் எழுதுறதுல இருக்கணும், ஒப்பனைக்கலை அலங்காரம் பண்றதுல, அல்லது தையற்கலை ஸ்டிச்சிங்ல, அல்லது நீச்சல் கலை ஸ்விம்மிங்ல, இதெல்லாம் ஒரு வகை கலையை சேர்ந்தது. இப்பொழுது நாம் பாடநூல் பக்க எண் 38 வருவோம். இது மயங்கொலி. இது ரொம்ப சிம்பிள். 2 ரா இருக்கு. ஒன்னு பெரிய ரா, சின்ன ராம்போம். அது வல்லினரா, இடையினரா, கசட கபர பெரியரா, அப்புறம் எரள வளல சின்னரா வருது. அப்ப இடையினத்துல வர்றது இடையினரா, சின்னராங்கிறது நீங்க உச்சரிக்கிறது பெரிய. இந்த மாதிரி சொல்ல ஒரே ரா இருக்கும், ஆனா யூஸ் பண்ற ப்ரொனன்சியேஷன் நியரிங் ஒன்னா இருக்கும். ஆனா அதோட உச்சரிப்பினால் ஒலியினால் ஏற்படும் பொருள் மீனிங் வேறையா இருக்கும். இதுதான். அதே மாதிரி லா 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 சிறப்பழகரம் தமிழுக்கு யூஸ் பண்றது. பொதுலகரம், நுனிலகரம் லா 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 லட்டு லாங்கிறோம் இல்லையா, அது நுனிலகரம். இது அப்படிதான் கூப்பிடணும். அப்புறம் நான் 3 இருக்கு. நாய் நாம்பிங்க 3 சொல்லினா 2 சொல்லினா அப்படி சொல்லக்கூடாது. தாக்கு அடுத்தது வர்றதுனால அது தன்னகரம், நாய்க்கு வருது. 3 சொல்லினாவ தன்னகரம், டாக்கு அடுத்தது வருது. லாஸ்ட்ல வர நாக்கு ரன்னகரம், பிரன்னகரம்னு சொல்லணும். இப்படி இதுல உச்சரிக்கும் பொழுது நம்மளுக்கு எழுத்துற பொழுது நிறைய பிழைகள் ஏற்படும். அதுதான் மயங்கொலிகள். இப்பொழுது பாடநூல் பக்க எண் 38 கற்கண்டு
இயல் 2 மயங்கொலிகள் மனம் மனம். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் என்றோம். ந ந ந, ல ழ ள, ர ற மயங்கொலிகள் எழுத்து. இதுல எப்படி ஒலிக்கணுங்கிறது தான். நாவின் மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதி, நாவின் மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதி 2 சொல்லினா, அதாவது ரன்னகரம். இது தன்னகரம். நாவின் நுனி மேல்வாய்ப்பையின் அடிப்பகுதி இது. இதை நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த எழுத்தை படிச்சு நீங்க உச்சரிக்கிறப்ப பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொள்வோம் பகுதியில் தா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். கண்டம், வண்டி, நண்டு, ஏன்னா அதுக்கு முன்னும் பின்னும் இளைய எழுத்துக்கள் போல வரும். ரன்ன என்ற எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம், நன்றி, கன்று. இதை வச்சே நம்ம ரன்னகரமா தன்னகரம் எழுதணுமாங்கிறப்ப எழுத்துல பிழை இல்லாம படிச்சுக்கலாம். அப்போ தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் நுழையும் முன் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். இப்ப பாடநூல் பக்க எண் 39. நகரம் வர வேண்டியத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். வானம், வான வேடிக்கை. இப்பதான் தீபாவளியில விட்டுருப்பீங்க வெடிகள். பனி, வேலை, பனி வேலை, ஒர்க். வானம், ஆகாயம், ஸ்கை. பனி, குளிர்ச்சி, குளிர்காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் குளிர்காலம். லா லா லா. அப்ப லா நாவில் இருப்பங்கள் மேற்பக்களின் அடியை தொடுவதால் லா பாடுறீங்களா? லா லா பள்ளிக்கு வரது. நாவின் இருப்பங்கள் மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, அடி நடுப்பகுதி. அடுத்தது இது வளைந்து வருடுதல் ழா. அதனால்தான் இது சிறப்பு நகரம் என்று பெயர்படுகிறது. இதனை ழா, இதை சிறப்பு நகரம் என்று பெறுகிறோம். லாவை பொதுலகரம், லாவை அடியை தொடுவதால் இது நுனிலகரம். நுனியை மட்டும்தான் தொடரும் இல்லையா, அது நுனிலகரம். விலை, பொருளின் மதிப்பு, பிரைஸ், PRICE. விளை, உண்டாக்குதல், தோன்றுதல், செடி விளைகிறது. விளை, விரும்பு. What have to say to others, விரும்பு, அவா, விருப்பம். இலை, leaves, parts of the body. இலை, மெலிந்து போதல், லீன், லீனா இருக்க, நீ இழைச்சிட்ட சொல்றாங்க இல்லையா. இழை, நூல் இலை. நம்ம நூலெல்லாம் நூல் இலைகளை பின்னிதான் பின்னலாடை உருவாகுது. நம்மளுக்கு புடவை, வேஷ்டி எல்லாம் வருது. இலைனா நூல், புடவையில இருக்கிறது, வேஷ்டியில இருக்கிற நூல். ரா நாவின் நுனிமே நல்லத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரா. இது இடையின எரல வயல. நாவின் நுனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் இது ட்ரா. இது கசட தகர வல்லின ரா. இதையெல்லாம் நான் சொன்னா புரியாது. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி இதையெல்லாம் உச்சரித்து தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு நன்றாக புரியும் அளவுக்கு இது புரியும். இப்பொழுது நாம் ஏரி, குளம், லேக். ஏரினா என்ன? குளம், லேக். அடுத்தது ஏரி, மேலே ஏரி, ஸ்டெப்ஸ் மேல ஏறி வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஏரி. கூரை, வீட்டில் கூரை, ரூஃப். கூரை, கூறப்படவை. கூறப்படவெல்லாம் அந்த வயசானவங்க எல்லாம் கூறப்படவை அந்த காட்டன்ல கட்டுவாங்க இல்லையா, அதுதான் கூறப்படவை. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்புறேன். சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தழை, 2வது ஒண்ணு சிறப்பு இலக்கணம். வண்டி இழுப்பது காளை, புல், அவுல், சாரி புல், காளை, ஆக்ஸ், அதாவது 2வது ஒண்ணு. கடலுக்கு வேறு பெயர் பறவை, இடைன ரா. பெரிய பறவைனா பேர்டு, அப்ப இடைன ரா. முதலோட ஆன்சர். பறவை வானில் பறந்தது, ஃபர்ஸ்ட் ஒன். கதவை மெல்ல திறந்தான், ஃபர்ஸ்ட் ஒன். பூ, மனம், மனம்னா நம்ம ஹார்ட். 2வது மனம்னா ஸ்மெல், அப்ப 2வது, அதாவது தன்னகரம். புலியின் கண், கண் உங்களுக்கே தெரியும். கண்ணு என்ன, கண்ணுன்னா என்ன, கண் 2வது. குழந்தைகள் பந்து, அதே உங்களுக்கு தப்பு தெரியும், அது தன்னகரம். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், கோலம் போட்டனர். இந்த தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் எழுதுறப்பவே அது உள்டாவா அந்த இன்னுக்கு அடுத்ததோ வரும். அதை பார்த்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல தப்பு இல்லாம எழுதுறதுக்கு உங்களுக்கு புரியும். இதனுடைய விடைகளை உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். இப்போ தொடர்கள் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்து எழுதுக. இதெல்லாம் உங்களுக்கு வீட்டு பாடமாக அளிக்கிறேன். அடுத்த வாரத்தின் முதல் பகுதியில் நான் உங்களுக்கு வீட்டு பாடமாக அளிக்கிறேன்.
அதாவது பாடநூல் பக்க எண் 40, 41, 42, 43 இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. ஏன்னா நீங்க இந்த தடவை வகுப்பு தேர்வும் எழுதல, தீபாவளியை முன்னிட்டு இது ஒரு சிறு தேர்வுமாய் நீங்க எழுதி வைங்க. உங்களுடைய விடைகளை அடுத்த வாரத்தின் முதல் பகுதியில் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது 40, 41, 42 மற்றும் 43 உங்களுக்கு வீட்டு பாடமாக அளிக்கப்படுகிறது. இதனுடைய விடைகளை நான் அடுத்த வகுப்பில் குழுவிற்கு அனுப்புகிறேன், விடைகளை உரைத்துவிட்டு. இப்பொழுது அதுல உங்களுக்கு 43ல தமிழ்நாட்டில் உள்ள புகழ்மிக்க பண்பாட்டு சிறப்புமிக்க இடங்களை இணையத்தில் காண்க. சித்தர்மலை, கழுகுமலை, ஆதிச்சநல்லூர், பூம்புகார், திருவண்ணாமலை, மாமல்லபுரம், திருச்சி, கும்பகோணம், சிதம்பரம், தஞ்சாவூர், சித்தன்னவாசல், நாகமலை இவையெல்லாம் சிறப்புமிக்க இடங்களாக விளங்குகின்றன. பண்பாட்டில் சிறப்புமிக்க இடங்களாக விளங்குகின்றன. எப்பொழுதுமே உங்களுக்கு தமிழ் சொல் அறிவோம், கலை சொல்லுக்கு சொல்லுவேன். நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் ரெடியாகி நம்ம போட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது. ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன் இதெல்லாம் இது. இப்போ இரவு நேர வானத்து காட்சியை வரைந்து அதுக்கு மேல செயல் திட்டம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வானத்து காட்சியை வரைந்து வண்ணம் தீட்டுக. உங்கள் ஊரில் அல்ல மாவட்டத்தில் உள்ள பண்பாட்டு சின்னங்கள் குறித்த படத்தொகுப்பை, பண்பாட்டு சின்னங்கள் உங்க ஊர்ல இருக்கிறது. இப்ப நம்ம ஊருக்கு பக்கத்துல பேரூர்ங்கிற ஒரு சிவஸ்தலம் இருக்கு. அங்க போனா சிற்பக்கலைக்கு ஒரு நடராஜர் சன்னதியில சிற்பக்கலை கூடம் இருக்கு. அதை நீங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி செய்திகளை நீங்கள் சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு திருக்குறள் பகுதிக்கு வருகிறேன். நான் கால அவகாசம் மிகவும் குறைவாக உள்ளதால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்திலேயே 4 வகுப்புகள் போய்விட்டது. முதல் 2 வகுப்புகள் தசரா லீவ்ல போயிடுச்சு, ஆயுத பூஜையை முன்னிட்டு. அடுத்த 2 வகுப்புகள் உங்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு லீவ் ஆயிடுச்சு. ஏன்னா மண்டேயும் ஃப்ரைடேயும் தான் உங்களுக்கு தமிழ் கிளாஸ். அதனால ஐ எம் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த போர்ஷன். அதனால இந்த ஒரு கிளாஸ்லயே நான் 3ஐயுமே எடுக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் எல்லாம் இருக்காது உங்களுக்கு. இது கதை தான், மாமல்லருடைய கதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மயமொழிகள் நீங்க உச்சரிச்சு தெரிஞ்சுக்கலாம். திருக்குறள் எப்பொழுதுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். மனப்பாட செய்யுள் அது மட்டும்தான். அதை உங்களுக்கு உரைத்து விட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியது, அதுக்கு வேறு பெயர்கள் உண்டு. நீங்களும் காலந்தோறும் அதை படிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. அதனால உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியது திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருள்களை விரும்பாமை, ஊக்கத்துடன் எதெல்லாம் நல்ல பழக்கங்களோ அவை அனைத்தையும் உரைத்தவர் யாரு? திருவள்ளுவர் இல்லையா? அப்போ பயனற்ற சொற்களை எது யூஸோ அதை மட்டும்தான் பேசணும் ஆகிய அறங்களை திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் வாருங்கள். விருந்தோம்பல்னா என்ன? விருந்தோம்பல்னா வரவர்களை நல்லபடியா உபசரித்து அவர்களை மகிழ்வுடன் அவருக்கு வயிறார அன்னமிட்டு அணுவது, அதுதான் விருந்தோம்பல். அதுல உங்களுக்கு 2 செய்யுள் கொடுத்திருக்கு. அதுல 2வது செய்யுள் உங்களுக்கு மனன செய்யுள். இப்போ விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அன்று. அதாவது அமிழ்தமே, அந்த அமிழ்தம் சாப்பிட்டா நீ நிறைய நாள் உயிரோட இருப்ப. தேவர்கள்லாம் அதனாலதான் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே நீ என்ன பண்ணணும்? அவங்கள இருந்து உபசரிச்சு பண்ணி கொடுத்துட்டு தான் நீங்க உண்ணணும். அது அமிழ்தமே ஆனாலும் நீ மட்டும் அதை உண்ண கூடாது. இதுதான் அவரு இந்த செய்யுள்ள சொல்றது. திரும்பி சொல்றேன். விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது சரி கிடையாது. அவர்களுக்கு கொடுத்து நாமும் உண்பதே சரியானது. அடுத்தது மனப்பாட செய்யுள். மோப்பம் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலரானது இப்படி முகந்து மோந்து பார்த்த உடனேயே அது என்ன ஆடும்? வாடிவிடும்.
அதுபோல விருந்தினர்கள் வரும் பொழுது நீ புன்முறுவலோடு சந்தோஷமாக அவர்களை வரவேற்க வேண்டும். அவ்வாறு உன் முகம் சுருங்கினால் அவர்களுடைய உள்ளம் வாடிவிடும். எது போல? மோப்ப மலரை போல, அனிச்ச மலரை போல. அனிச்ச மலர் முகர்ந்து பார்த்தவுடன் சுருங்கிவிடும். அதுபோல உன் மனதில் உன் முகம் சுருங்கிவிட்டால் அவருடைய உள்ளம் வாடிவிடும். எப்படி? அது அனிச்ச மலரை ஒப்பிடுகிறார் வள்ளுவர். இது ஒரு மனப்பாட செய்யுள். மோப்பம் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. கள்ளாமை. கள்ளர் அப்படின்னா என்ன? கள்ளர்னா என்ன? திருடக்கூடாது, அதுதான். அப்போ கள்ளாமை அதுல என்ன பாடல் கொடுத்திருக்காங்க? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அதாவது நீ களவாடணுங்கிறதா இல்ல, திருடணுங்கிறது இல்ல. நீ அதை திருடணும்னு உன் மனதிற்குள் நினைத்தாலே அது தவறு. அடுத்தவர் பொருளை களவாடாமல் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் நினைப்பதே தவறுங்கிறாரு வள்ளுவர். அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் நீ திருடி திருடி சேர்க்கப்பட்ட பொருளானது நிறைய உங்ககிட்ட சேர்ந்தாப்புல இருக்கும். ஆனா அது ஒரு நிமிடத்தில் அது அழிந்து விடும் என்கிறார். அதனால திருடுங்கிறது ரொம்ப கெட்ட வழக்கம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். இல்ல யாச்சகமாவது கேட்கலாம், அதாவது பிச்சையாவது கேட்கலாம். ஆனா திருட கூடாது என்பதே இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. முதல்ல விருந்தோம்பல், விருந்தினர்களை எப்படி உபசரிப்பது. அதுல இரண்டாவது செய்யுள் உங்களுக்கு மனன செய்யுள். இதுல கள்ளாமையில உங்களுக்கு ஸ்டார் போடல, அதனால செய்யுள் மனப்பாட செய்யுள் அல்ல. இப்பொழுது பாடநூல் பக்க எண் 45. அதுல உங்களுக்கு ஊக்கமுடைமை. ஊக்கம்னா என்ன? நம்ம மனதுக்குள்ள நம்முடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருது. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாத நீங்கிவிடும். ஊக்கம்னா நம்மளே என்தூ பண்ணிக்கிறது, நல்ல பிரிஸ்கா இருக்கிறது, அதுவே நிலையான செல்வம். அப்போ மற்றவை எல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிந்து விடும். நம்மளுக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் இருந்தா தானமா நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப நீங்க கிளாஸ் கவனிக்கணும்னு நினைச்சாதான் இருக்கும். நான் இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்து மார்னிங் 9 to 9 நீ கிளாஸ் பார்த்தா கூட உனக்கு புரியாது. எல்லாத்திலுமே ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுதான் முக்கியமான செல்வம் என்கிறார் வள்ளுவர். அடுத்து ஆக்கம் அதர் வினையாய் வெல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கமுடையவன், நன்று தளராம டயர்டு இல்லாம ஊக்கமுடையவன் செயலானது தானே வழி கொண்டு செல்லும். அவன் செய்யும் செயல் அவன் எதை நோக்கி செல்றாங்கிறதுக்கு அதே அச்சீவ் பண்ணிடும். அச்சீவ் த கோல் இல்லையா? ரீச் டு அச்சீவ் த கோல் இல்ல. அப்ப நம்ம ஊக்கத்துடன் செய்யும் பொழுது அதே நீ எந்த ரீச் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கொண்டு போய் சேர்த்துடும். அதுதான் ஆக்கம் அதர் வினாய் செல்லும், அதே கொண்டு போய் செய்யும். அசைவில்லா ஊக்கம் உடையான் உழைப்பு. ஊக்கம் உடையவனுடைய உழைப்பு அவன் எதை எதிர்கொள்கிறானோ அதை நேராக கொண்டு சேர்த்துவிடும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், இது முக்கியமான குறள், ஸ்டார் போட்டிருக்கு. இது ஒரு மனப்பாட செய்யுள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணைய உயர்வு. அதாவது தண்ணீர் எவ்வளவு அளவு இருக்கோ அது போல அதில் பூக்கும் நீரோடைய பூக்களும் வளரும். எதனால வளருது? அந்த தண்ணீர் மட்டம் உள்ள அளவு. அதுபோல எவ்வளவு ஊக்கமாக ஏற்ப மனிதர்கள் தன் வாழ்வில் உயர்வார்கள். உழைப்பிற்கேற்ற ஊக்கம். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா முடியுமா? இந்த கொரோனா காலத்துல எவ்வளவோ ஏழை ஜனங்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வு ஊதியத்தை எல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்காக அவங்க போராடுறாங்க. அதுக்கு நம்மளும் பல விதத்துல சப்போர்ட் செய்யறோம் இல்லையா? அதனால சும்மா இருந்தா எதுவுமே வராது. நம்ம ஊக்கத்துடன் செயல்பட்டாதான் ஊதியம் கிடைக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? கஜானால சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அரிசி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா அது கரைஞ்சிடும். நம்ம பணம் இருக்க செலவு பண்ணா பெட்டியில பணம் இருக்காது. பணத்துக்கு பதிலாக நீ பொருள் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஊக்கத்துடன் உழைக்கிறோமோ அதனுடைய ஊதியமும் பல மடங்காக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ கல்வியில அது போல உங்களுடைய மதிப்பெண்களும் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இச்செய்யுளை உரைக்கிறேன். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். அதுபோல நீரில் பூக்கும் பூக்கள், அதுபோல ஊக்கத்திற்கு ஏற்ப ஊதியமும் மனிதர்களும் உயர்வு பெறுவார்கள். உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. இந்த ஊக்கம் உங்களுக்கு மிகவும் தேவை என்பதால் இந்த வயதில்
முயற்சி என்பது தேவை என்பதால் இந்த பாடத்துல 4 செய்யுள் கொடுக்கப்பட்டுள்ளது. எண்ணுவதை எப்பொழுதுமே நம்ம ஹைலையே நினைக்கிறோம். இது முடியுமா, போ அப்படியா அப்படின்னு நீங்க கீழ்த்தரமா எண்ணவே கூடாது, உயர்தரமாக எண்ண வேண்டும். அப்ப அது எண்ணியதை நீங்கள் அடையாவிட்டாலும் உங்களுடைய எண்ண மனநிறை, நம்ம மேக்சிமம் நம்ம எஃபர்ட் கொடுத்துட்டோம், வரது வரட்டும் அப்படிங்கிற அந்த மனநிறைவு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்க ரீச் பண்ணல, ஆனா அந்த ரீச்சுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க என்கிற எண்ணமே உங்களுக்கு உயர்வை தரும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ள, நீ நினைப்பதெல்லாம் உயர்வாக நினை, மற்றது அப்படி நீ கிடைக்காவிட்டாலும் தள்ளினும் தள்ளாமை தீர்த்து நீ அதை ரீச் பண்றதுக்கான முயற்சியை கொண்டிருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உனக்கு அமைதி கிடைக்கும் என்பதே இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுவனையாவை. அடுத்தது பயனில சொல்லாமை, பயனற்ற சொற்களை சொல்லாதீர்கள் என்பதே வள்ளுவரின் கோட்பாடு. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை என்று நினைப்பதையே பேசும் பெரியவர்கள், நன்கு ஆராய்ந்து பேசிய குணம் உடையவர்கள் எப்பொழுதுமே பயன் இல்லாத சொற்களை பேசவே மாட்டார்கள். சொல்லுக சொல்லி, இது உங்களுக்கு எல்லாருக்குமே படிச்ச சொல்லி. எப்போதுமே நிறைய சொல் இருக்கு, அதுல பயனுள்ள சொற்களையே பேசுங்க, பயன் இல்லாத சொற்களை பேசாதீர்கள் என்று கட்டாயமாக வலியுறுத்துகிறார். ஒண்ணு பேசுற, இதனால ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அந்த சொல்ல பேசி உன் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிற? அதனால பயனுள்ள சொற்களையே பேசுக. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. அன்னைக்கே சொன்ன நல்ல சொற்களை பேசுற இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிற குரல் குணம் வள்ளுவர் தான். கனி இருக்கு காய் இருக்கு, கனி நல்லா டேஸ்டா இருக்கும், அதை விட்டுட்டு காயை சாப்பிட்டு பல்லுல பூச்சமும் அல்லது அதை சாப்பிட முடியாம ஏன் இருக்க. அது போல நிறைய சொற்கள், வாழ்க, நன்று, நல்லது, அப்படியா, ஆகட்டும்ங்கிற நல்ல சொற்கள் இருக்கிறப்ப சி போ தூங்குற கெட்ட சொற்களை உன் மனதளவுல கூட நினைக்காத என்பதே வள்ளுவர் கூறுவது. இத்துடன் இயல் 2 நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு உங்களுடைய குழுவிற்கு அனைத்து விடைகளையும் அனுப்புகிறேன். இப்பொழுது விருந்தோம்பலில் ஒரே ஒரு குறள், மோப்பங்குழையும் அணிச்ச முகத்திரிந்து நோக்க குழையும் விருந்து. ஊக்கமுடையில் ஒரு குறள், வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணைய உயர்வு. பயனில சொல்லாமை சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு நீண்டு இருக்கும், ஏன்னா இந்த 4 வாரங்களையும் சேர்த்து சிறிது கால நீண்டு நான் எடுத்திருக்கேன். கட்டாயமா இந்த வீடியோ ஃபுல்லையுமே நீங்க கேளுங்க, பயனடைங்க. ஒரே ஒரு மதிப்பீடை மட்டும் சொல்லிட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். விருந்தினரின் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம் என்ன? ஊக்கம். ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் என்ன சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் இல்லாத, பயன் தராத. 3வது விடை. பொருளுடைமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. 3வது விடை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் 2வது விடை. பயன் கூட்டல் இலா பயனிலா முதல் விடை. மீண்டும் இருக்கிறேன். விருந்தினரின் முகம் நம் முகம் மாறினால் மாறிவிடும். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா பயனிலா. இப்போ எதுகை மோனை சொற்களை எடுத்து எதுகை. எதுகைனா என்ன, மோனைனா என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கேன். அதனால நீங்க எதுகை சொற்கள் மோனை சொற்கள் எல்லாம். எதுகைங்கிறது என்ன, 2வது எழுத்து ஒண்ணு போல இருக்காது. அப்ப உள்ளுவது தள்ளினும். மோனைனா என்ன, முதல் எழுத்து. உள்ளுவது உயர் உள்ளல். அப்புறம் பாடநூல் பக்க எண் இதுல உங்களுக்கு 47 இடம் மாறியுள்ள சீர்கள் தப்பா இருக்கு. பணிவுடான் ஆதல் இன்சொல்ல, அது பணிவுடையன் இன்சொல்ல ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. உங்கள் குரல்ல இருந்து பார்த்து எழுதலாம். உள்ளுவது உயர் உள்ளால் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் தீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. அடுத்தது ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இது தொடர்புடைய திருக்குறள் என்ன, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடுங்கிறது தான் இதனுடைய கரெக்டான குறள். அடுத்தது பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறள் என்னது, அந்த வீட்டிற்குள் வந்த வேலைக்காரனை தந்தை அழைத்தார் உங்கள் பள்ளியில். இத படிச்சிட்டீங்கன்னா அதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்ன, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு தான். அந்த பத்தியை படித்தவுடன் நீங்கள் எழுத வேண்டிய பெயர். அதாவது
என்ன பண்றாரு? வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயே என்று கேட்டார். ஸ்பீச். இல்லையப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும். என்னை விட அவன் நல்லா பேசுறதுனால நான் பரிசு கொடுக்கல. போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டி இல்லாம விலகக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ, நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல, ஏன் நீ நல்லா பேசினா அவனை விட நீ பரிசு பெறலாம் அல்லவா என்று தந்தை அவனை ஊக்கப்படுத்துகிறார். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார். உடனே அவனும் சரி அப்பா சொன்னாப்புல நம்மளும் நல்லா முயற்சி செய்து பயிரலாம் அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய பெயரை நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினான். இந்த பத்தியில அவன் முதல்ல சோர்வடைந்து விட்டான். அவனை விட நன்றாக தேர்ச்சி பெறும் ஒரு மாணவன் நன்றாக பேசுவான் என்று. ஆனால் தந்தை அவனை என்ன படுத்தினார்? ஊக்கப்படுத்தினார். அப்ப இந்த 3 குறள்ல எது கரெக்டான குறள்? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். அதாவது நீர்ப்பூக்கள் எவ்வளவு நீர் இருந்தால் அதன் அளவு வளருமோ அதுபோல மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உழைவு. அவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க அவர்களும் அவர்களுடன் மேலே வருவார்கள் என்பதே சரியான குறள். குருவினாவின் விடையை உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். இது ஒரு நீண்ட வீடியோ ஆததால் தயவு செய்து அதை விடாமல் கவனித்து படிக்குமாறு கேட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.